ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நாம வந்திருக்கிற இடம் வந்து கர்நாடகாவுல இருக்கிற திரிமுக்கூடலு அப்படிங்கிற திரிவேணி சங்கமம்ங்கிற இடம். இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவுல மைசூர் டிஸ்ட்ரிக்ட்ல டி. நரசீபுரா அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இந்த திரிமுக்கூடலு சங்கமம் இருக்குது. இங்க வந்து கபினி ஆறு, அப்புறம் ஸ்படிக ஆறு அப்படின்னு 2 ஆறுகள் வந்து காவிரியோட கலக்குது, சங்கமம் ஆகுது. அதனால இந்த இடத்துக்கு பெயர் வந்து திரிமுக்கூடலு திரிவேணி சங்கமம். இதுல அந்த பக்கம் இருக்கிறது வந்து பிக்ஷாடனர் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற சிவன் கோவில். அந்த பக்கம் அந்த கரையில வந்து ஸ்படிக ஆறு காவிரியோட சங்கமமாகி ஓடிட்டு இருக்குது. இங்க வந்து போட்டிங் வசதியும் இருக்குது. இங்க நம்ம போட்டிங் போனோம்னா கரெக்டா 3 நதிகள் சங்கமிக்கிற இடத்துல நம்மளை கொண்டு போய் விடுவாங்க. அந்த இடத்துல நம்ம குளிக்கலாம். இந்த வருஷம் கர்நாடகாவிலையுமே கொஞ்சம் மழை கம்மி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த செடி கொடிகள்லாம் நிறைய மிதக்குது. அப்படி இல்லைன்னா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுன்னா இந்த இடம் கடல் மாதிரி காட்சியளிக்கும். இப்போ வந்து இடது பக்கம் தெரிகிறது ஸ்படிக ஆறும் காவிரி ஆறும், வலது பக்கம் ஓடுறது வந்து கபினி ஆறு. அந்த இடத்துல தெரிகிற அந்த கோவில் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். இந்த பெருமாளின் திருநாமத்தை கொண்டுதான் இந்த ஊர் பெயரே நரசிபுரா அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இங்க நிறைய படித்துறைகள் இருந்தாலும் அந்த நரசிம்மர் கோவில் முன்னாடி இருக்கிற படித்துறை ரொம்ப பிஸியா இருக்குது. ரொம்பவே நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணி இழுக்குது. எனக்கு வந்து தண்ணியில் நீச்சல் தெரியாது, அதனால தண்ணியில் குளிக்கிறது கொஞ்சம் பயம். அதனால் நான் இந்த பக்கம் இந்த கபினி நதியிலேயே இங்கேயே உட்காந்து குளிச்சிட்டேன். போட்டிங் போகிறவங்க போட்டிங்கில் போய் குளித்தா அந்த இடத்துக்கு போய் குளிச்சிடலாம். இந்த பக்கம் நதிக்கரையிலே சின்ன சின்ன கோயிலெலாம் இருக்குது. இந்த நதிக்கரையிலேயே கூட ஒரு கோயில் இருக்குது, சங்கமேஸ்வரர் அப்படிங்கிற சிவன் கோயில். இப்போ வந்து இங்கே பில்டிங் வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால க்ளோஸ்டில் இருக்குது. இது வந்து நந்தி டெம்பிள். இந்த போட்டு பாருங்கள், கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக தட்டு மாதிரி இருக்குது. அதனால தான் நான் கொஞ்சம் பயந்துட்டேன் இதில் போகிறதுக்கு. ஆனால் போய் குளிக்கிறவங்க நிறைய பேர் அங்கே போய் குளிக்கிறாங்க. தண்ணி நிறைய போனால் நல்லா கடல் மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறது அந்த நரசிம்ம டெம்பிள். அடுத்து நாங்கள் இப்போ அங்கே தான் போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த பக்க கரையில் இருக்கிற இந்த கோவில் வந்து சங்கமேஸ்வரர் அப்படிங்கிற சிவன் கோவில். இங்கே வந்தால் தான் நம்ம 3 நதிகள் சங்கமிக்கிற இடத்துல குளிக்க முடியும். ஆனால் இந்த கோவிலில் இப்போ வந்து கோவில் பராமரிப்பு பணிகள் நடந்துட்டுருக்குது. அதனால் வந்து உள்ளே வந்து மூலவரை தரிசிக்க முடியல. உற்சவ மூர்த்தி தான் வச்சுருந்தாங்க. அந்த சிவனை பார்த்து தரிசிச்சுட்டு வெளியில் வந்தோம். வெளிப்பிரகாரம் முழுவதுமே இந்த மாதிரி தூண் மண்டபங்கள் இருந்தது. எல்லாமே வேலை நடந்துட்டுருக்குது. இதில் இந்த பக்கம் இருக்கிறது வந்து பிக்ஷேஸ்வரர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சிவன் கோயிலாக கூட நதிக்கரையில் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம மக்கள் பாருங்கள், துணியெல்லாம் துவைச்சி கோவில் சுவரெல்லாம் போட்டு நதியெல்லாம் கூட அவுத்து போட்டுக்கிறாங்க துணியெல்லாம். ஏன் தான் பண்ணுறாங்களோ, போகிற இடமெல்லாம் நம்ம மக்களுடைய வேலை அதுதான். சுற்றி நிறைய படித்துறை வசதியும் நிறைய இருக்குது. ஆனால் நம்மளை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணி இழுக்கிறது லார்ட் நரசிம்மா டெம்பிள் தான். அடுத்து வாங்க போய் பார்க்கலாம் நரசிம்ம சுவாமியை. சிவன் கோயிலை சுற்றி நல்லா துணி அவுத்து அலசி போட்டிருக்கிறாங்க. அப்பா இந்த ஊர் பாருங்கள். இந்த பக்கம் சிவன் கோயில் பக்கம் கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது. நரசிம்மா டெம்பிள் பக்கம்தான் கொஞ்சம் சிட்டி மாதிரி தெரிஞ்சது. அடுத்து நரசிம்மா டெம்பிள் தான் போயிட்டுருக்குறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் லக்ஷ்மி நரசிம்மர். இதுதான் திரிமுக்கூடலு நரசிபுரா நரசிம்மா டெம்பிள். இந்த இடம் நல்லா சூப்பராக இருக்குது. சங்கமேஸ்வரர் இடம் விட இது நல்லா பிஸியாகவே இருக்குது இந்த இடம். இங்கே வந்து அஹோபில மடம் அப்படின்னு இந்த மடம் இருக்குது, சத்திரம். இங்கே நிறைய அக்கமடேஷனும் நிறையா இருக்குது. இந்த ஊர் நல்லா பிஸியாக இருக்குது.
இதுக்கு இந்த பக்கம்தான் நதி, காவேரி கபினி ரிவர் சங்கமம். இதுதான் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் மெயின் என்ட்ரன்ஸ், கோவிலுடைய ராஜகோபுரம். இதுக்கு இந்த பக்கம் வந்து விநாயகரும் அப்புறம் ஆஞ்சநேயர் சிலை விக்கிரகமும் வச்சிருக்கிறாங்க. நாகராஜா சன்னதியும் இருக்குது. அங்கே வந்து பால் அபிஷேகம் பண்ணுறவங்க, பரிகாரம் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். இப்போ இந்த லட்சுமி நரசிம்மர் கோவில் முன்னாடி ஓடுறதும் கபினி ஆறு தான். இதுக்கு ஆப்போசிட்டில் தெரிகிற அந்த கோவில் தான் சங்கமேஸ்வரர் அப்படிங்கிற சிவன் கோவில், நாம் ஃபஸ்ட்டு பார்த்த இடம். இந்த பக்கம்தான் மெயினாக நிறைய எல்லாரும் குளிக்கிறாங்க. இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணியும் கிளியராக இருக்குது. எனக்கும் இந்த பக்கம் வந்தோடனே மறுபடியும் குளிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஓகே, மறுபடியும் நம்ம இன்னொரு தடவை குளிக்க போகிறேன் நரசிம்மர் டெம்பிள் முன்னாடி. இங்கே தான் நிறைய பேர் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு தான் நரசிம்மர் டெம்பிள்குள்ளே போக போகிறேன். இங்கே வந்து லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிக்கு இந்த மாதிரி பாதம் பார்க்குறது தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதனால் அவருடைய பாத தரிசனமும் கொடிமரமும் வச்சுருக்கிறாங்க. இங்கே விளக்கேற்றுறவங்க விளக்கேற்றி வழிபடுறாங்க. பாருங்கள் எப்படி ஆறு இந்த பக்கம் நல்லா கொஞ்சம் கிளியராகவும் இருக்குது தண்ணி. ஆனால் நம்ம மக்கள் கொஞ்சம் துணி அவுத்து போடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். குளிக்கிறவங்க எல்லாம் அவுத்து போட்டு போயிடுறாங்க. அதுதான் ஒரு பேட் ஹேபிட். இந்த பக்கம் போட்டே பாருங்கள், இது ஒரு மாதிரி டிஃபரெண்ட்டாக இருக்குது. அப்படியே தட்டு மாதிரி இருக்குது. ஆனால் இதுலேயே 15 பேர் வரைக்கும் உட்கார வச்சிடுறாங்க. நரசிம்மர் கோவில் கோபுரம் பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த இடமே. இன்னும் காலையில் வந்திருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும். சரி, ஓகே, வாங்க லக்ஷ்மி நரசிம்மரை பார்க்கலாம். பாருங்கள் இந்த போட்டில் எப்படி உட்கார்றாங்க பாருங்கள். 15 பேர் வரைக்கும் கூட நல்லா உட்காந்துக்கிறாங்க. குளிக்கலைன்னா கூட சும்மா போட்டிங் போயிட்டு வர்றாங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த இடம். இந்த செடியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் சௌகரியம் பண்ணி கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, லக்ஷ்மி நரசிம்மரை பார்க்கலாம்.
இந்த மாதிரி ஒரு அற்புதமான தரிசனம் தான் நம்ம இங்க பார்க்கலாம். நரசிம்மர் வந்து லட்சுமிய மடியில வச்ச மாதிரி ரொம்ப அருமையா இருக்கும். நல்ல அருமையான லக்ஷ்மி நரசிம்மர் தரிசனம் பார்த்தாச்சு. வெள்ளிக்கவசம் சாத்தின அலங்காரத்தில் இதுவரைக்கும் நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி ஒரு தரிசனம் எங்கேயும் கிடச்சதில்ல. லக்ஷ்மியை நல்லா மடியில் வச்ச மாதிரியே அருமையான தரிசனம் இன்னைக்கு. வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். இங்கே வந்து வெளியே கணபதி, இந்த பக்கம் ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. இங்கே வந்து விநாயகர் நாகம் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கிறாங்க. நாகதோஷம் இருக்கிறவங்க, பரிகாரம் பண்ணுறவங்க இங்கே பண்ணிக்கலாம். மூன்று நதிகள் சங்கமிக்கிற இந்த அழகான ஒரு இடத்துல அழகாக வீற்றிருக்கிற இந்த நரசிம்மர் கோவில், கண்டிப்பாக கர்நாடகா வர வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கோவில் மிஸ் பண்ணாதீங்க. நம்ம தமிழ்நாட்டில் சோளிங்கர் இந்த மாதிரி நிறைய இடங்களில் லக்ஷ்மி நரசிம்மர் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோவிலில் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான தரிசனமாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி நாங்கள் பார்த்த தரிசனம் வந்து வெள்ளிக்கவசம் சாத்தப்பட்டதில் ரொம்ப சூப்பரான தரிசனம் கிடச்சிது எங்களுக்கு. கர்நாடகா வர வாய்ப்பு இருக்கிறவங்க, அதுவும் மைசூர் பக்கத்தில் வர்றவங்க இந்த கோவில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. திருமுக்கூடலு, இந்த ஊர் பேர் வந்து நரசிபுரா. திருமுக்கூடலு நரசிபுரா டெம்பிள், லக்ஷ்மி நரசிம்மர் டெம்பிள். இந்த கோவிலில் அர்ச்சனை பண்ணுறவங்க பண்ணிக்கலாம், நெய் தீபம் ஏற்றி வழிபடுறவங்க வழிபடலாம். மதியம் 1 மணிக்கு நட சாத்திடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இதே போன்ற ஒரு ஆன்மீக வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, தேங்க்யூ.